திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழக சகோதரிகளுக்கு இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதி என முதலமைச்சர் அறிவிப்பு. ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. தமிழ்நாட்டில் 1,31,00,000 மகளிருக்கு உரிமை தொகையாக 5000 ரூபாய் வரவு வைப்பு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணம் 3000 பிளஸ் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் அறிவிப்பு. 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கான உரிமை தொகையை முடக்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. யார் எந்த தடையை ஏற்படுத்தினாலும் பின்வாங்க மாட்டேன் என திட்டவட்டம். இந்த உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. அதனால் எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடே வெல்வோம் ஒன்றாக. மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்த்ததால் தான் முன்கூட்டியே பணம் வரவு வைக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். வெல்லும் தமிழ் பெண்கள் ஆதரவோடு அடுத்தும் திராவிட மாடல் ஆட்சிதான் என நம்பிக்கை. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமையப்போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். தோல்வி பயம் காரணமாக மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக அதிமுக விமர்சனம். இன்னும் எவ்வளவு கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் திமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இல்லை எனவும் சாடு. தோல்வி பயத்துல கடைசி நேரத்துல இன்னைக்கு தமிழ்நாடு உள்ள கல நிலவரம் திமுக ஆட்சிக்கு வரப்போது இல்ல ஒரு நிலைமை வந்த உடனே இன்னைக்கு வாக்குறுதிகளை அள்ளி சொல்ல அவர் தோல்வி பயத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அதை அறிவிச்சிருக்காங்க. எவ்வளவுதான் கோடியாக நீங்க அனௌன்ஸ் பண்ணாலும் திமுக அனௌன்ஸ் பண்ணாலும் சரி, மீண்டும் திமுக ஆட்சி வரப்போவது கிடையாது. இந்த மாதிரி ஒரு அறிவிப்புகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளவு அறிவிப்புகள் கொடுத்தாலும் சரி, மக்கள் ஒருபோது இனி திமுகவை நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா வர தேர்தலில் படுதோல்வி நிச்சயமா திமுக அடையும். புதுச்சேரி, காரைக்கால் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழ்நாடு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோருடன் திருச்சியில் ஆலோசனை நடத்த திட்டம். சென்னையில் முகாமிட்டுள்ள இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் தேர்தல் தயார் நிலை குறித்து இன்று ஆலோசனை. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் இன்று விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. விஜயன் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக காலையிலேயே திரளாக தொடங்கிய தவேக நிர்வாகிகள். நுழைவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே உள்ளே செல்ல அனுமதி.
டெல்லி ஆட்சியாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும், ரயில் விட வேண்டும் என்றால் யாரிடம் கேட்க முடியும்? திமுக தவிர வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது டெல்லி பாஜக ஆட்சியாகத்தான் இருக்கும் என்ற கருத்து பற்றி அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பதில். அது டெல்லி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. இருந்துட்டு போட்டா இப்போ இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும், இங்கே இன்னொரு 10 ரயில் வேணும்னாக்க டெல்லியில் தான் கேட்கணும். ஆத்தா கிட்ட போய் கேட்க முடியும்? அதெல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கிட்ட தான் கேட்க முடியும். மோடிக்காக எங்களுக்கு ஓட்டு போடாம இருந்துடாதீங்க, ஓட்டு போடுங்க, உங்களுக்கு வேண்டியதை நாங்க செஞ்சு தரோம். திண்டுக்கல்லில் கௌரவ விரிவிரியாளர்களின் உள்ளிருப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த போது திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கமெண்ட். மோடிக்காக எங்களை ஓட்டு போட வேண்டாம் சொல்லி மோடிக்காக எங்களை ஓட்டு போட வேண்டாம் சொல்லி மோடிக்காக எங்களை ஓட்டு போட வேண்டாம் சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறோம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தகவல். நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் கணிப்பு. சவுத் பிளாக் கட்டடத்திற்கு மாற்றாக பிரதமர் அலுவலகம், அமைச்சரவை செயலகம் ஆகிய புதிய சேவா தீர்த்த கட்டடம் இன்று திறப்பு. பல்வேறு துறை அமைச்சகங்களுக்கான அலுவலகங்களை உள்ளடக்கிய கர்த்தவியா பவன் 1 மற்றும் 2 திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. தமிழ்நாட்டின் கடன் 4.5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்திருப்பதாக நிர்மலா சீதாராமன் பேச்சு. மாநிலங்களவையில் எடப்பாடி பழனிசாமியை மேற்கோள் காட்டி பேசிய மத்திய நிதியமைச்சர். Not a member of this house, but with your indulgence, I like to quote the former Chief Minister of Tamil Nadu, Edappadi Palaniswamy avargal. He said, and I quote, "For 73 years, successive governments in Tamil Nadu accumulated roughly 5 lakh crores in total debt. But in just 4 years under the DMK government, since 2021, 4.56 lakh crores have been added to this pile." 73 வருஷத்துல பண்ண அந்த அமௌண்ட 4 வருஷத்துல பண்ண கணத்தை இவங்களுக்கு போகணும். சோ அது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட borrowing ஜாஸ்தி ஆயிட்டே போனா, ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் தேசிய பட்ஜெட் பற்றி பேசுகிறீர்களா, தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி பேசுகிறீர்களா என நிர்மலா சீதாராமனுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கும் நிலையில் இத்தகைய பயனற்ற பேச்சுகளை சம்பந்தமற்றவையில் பேசுவதா என்றும் கண்டனம். Government has committed nearly 4 lakhs crore debt. Earlier it was like that. Are you speaking on Tamil Nadu budget or Indian government budget? This is not fair because election is there. And AIADMK leaders court C is doing it. Outside speech, who is nothing to do with this house. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ராகுல் காந்தி பொய்களை பரப்பி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. போலி கதைகளை சொல்லி மத்திய அரசுக்கு எதிராக விவசாயிகளை தூண்டி விடுவதாகவும் சாதம். கேரள மாநில உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜகவினருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற கடுமையாக முயற்சிக்க அறிவுறுத்தல். தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்பட்ட சசி தரூருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கிய காங்கிரஸ். கேரள சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார குழுவை இணை தலைவராக நியமனம். செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வருகிறார் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ. 21ஆம் தேதி பிரதமர் மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அறிவிப்பார்.
வங்கதேசத்தின் புதிய பிரதமராகிறார் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான். வாக்கு எண்ணிக்கையில் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதால் வாய்ப்பு. இந்தியாவை தொடர்ந்து சீனாவுடனான உறவை புதுப்பிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி. ஏப்ரல் மாதம் சீனா சென்று அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேச இருப்பதாகவும் அறிவிப்பு. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் அரசியல் வாரிசாகிறார் 13 வயது மகள் கிம் ஜூ ஏ. இம்மாத இறுதியில் நடைபெறும் தொழிலாளர் கட்சி மாநாட்டில் முக்கிய பொறுப்புகளை மகளுக்கு வழங்க திட்டம். வெனிசுலா தலைநகரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அமைதி பேரணி. அமெரிக்காவுடனான உறவை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. காதலர் தினத்தை முன்னிட்டு பெரு நாட்டில் 100க்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் நடைபெற்ற திருமணம். மோதிரங்களை மாற்றி முத்தமிட்டு அன்பை பரிமாறிக்கொண்ட ஜோடிகளால் தலைநகரில் கரைபுரண்ட உற்சாகம். உலகக்கோப்பை கிரிக்கெட் 18வது லீக் ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி. நமீபியா அணியை 93 ரன்கள் வித்தியாசத்தில் எளிதாக வீழ்த்தியது. நமீபியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 6.5 ஓவர்களில் 100 ரன்களை கடந்த இந்திய அணி T20 உலகக்கோப்பை வரலாற்றில் அதிவேக சதம் எடுத்த அணி என புதிய சாதனை. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நெதர்லாந்து அமெரிக்க அணிகள் இன்று பல பரீட்சை. முந்தைய இரு ஆட்டங்களைப் போல் இன்று போட்டியை காண அதிக எண்ணிக்கையில் ரசிகர்கள் வர வாய்ப்பு. மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் மயூர நாட்டியாஞ்சலியில் திரளான கலைஞர்கள் பங்கேற்பு. சீனாவைச் சேர்ந்த பரத மாணவிகள் கீர்த்தனைகளுக்கு அபிநயம் பிடித்து அசத்தல். மாசி மாத பூஜையையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. நேற்று முழு அடைப்பு காரணமாக கேரளாவில் பேருந்துகள் இயக்கப்படாததால் பக்தர்கள் வருகை குறைவு.